வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். ஆரி பேசிக் ஸ்டிச்சில் த்ரெட் ஒர்க் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி நாம் பீட்ஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி சுகர் பீட்ஸும் பெரிய சைஸ் பீட்ஸும் எடுத்திருக்கேன். அடுத்து நீடில் நம்பர் 24.4 mm சைஸ் நீடில் தான் எடுத்திருக்கேன். பிறகு த்ரெட்டில் நாம் நார்மலாக தையலுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஷேப்பில் கீறிக்குவோம். இந்த ஷேப் மேலே தான் ஸ்டிச் போட போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நொட் போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட்டாக இந்த லைன் மேலே எப்படி சுகர் பீட்ஸ் போடுறதுன்னு பார்ப்போம். க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துப்போம். எடுத்துட்டு நீடிலில் பீட்ஸை இந்த மாதிரி எடுத்து த்ரெட்டோட உள் பக்கமாக கொடுத்து அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். மறுபடியும் நீடிலில் பீட் எடுத்து த்ரெட்டோட உள் பக்கமாக கொடுத்து அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். ஆரம்பத்தில் ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடும்போது ரெண்டு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். சுகர் பீடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து பெரிய பீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துப்போம். எடுத்து நீடிலில் பீடை எடுத்து த்ரெட்டோட உள் பக்கமாக கொடுத்து அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி நாம் சாதாரணமாக ஸ்டிச் பண்ணுற செயின் ஸ்டிச் தான். மறுபடியும் நீடிலில் பீட் எடுத்து த்ரெட்டோட உள் பக்கமாக கொடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். பெரிய பீடில் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக எடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஃப்ரேம்லேருந்து கலட்டும் போது பீட்ஸ் எல்லாம் தொங்கி லூஸ் ஆகிடும். அதனால தான் பெரிய பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக தனித்தனியாக ஸ்டிச் போடணும். இனி இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மாதிரி வளைவு ஷேப் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து மேலே த்ரெட்டை இழுத்துக்கணும். இழுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீடிலில் பேர்டை எடுத்து த்ரெட்டோட உள் பக்கமாக கொடுத்து அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். ஆரம்பத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மெத்தட் தான். வளைவு ஷேப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பீடாக எடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். ரெண்டு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வி ஷேப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வி ஷேப்பில் டர்ன் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். அது எப்படி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் கோல்டு கலர் சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேல் பகுதிக்கு எடுத்துப்போம். நீடிலில் பீட் எடுத்து த்ரெட்டோட உள் பக்கமாக கொடுத்து அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இதுலேயும் ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக ஷார்ப்னஸ் கிட்ட வரும்போது இந்த மாதிரி டர்ன் பண்ணி
இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக திருப்பி அந்த இடத்துல ஒரு பீட் கொடுத்து அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் ஷார்ப்பான பகுதிக்கு ஸ்டிச் பண்ணணும். இதே முறையில் தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த வளைவு ஷேப்பை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலிருந்து த்ரெட்டை மேல் பகுதிக்கு எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீடிலில் பீட்டை எடுத்து த்ரெட்டோட உள் பக்கமாக கொடுத்து அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச். ஒவ்வொரு பீடாக எடுத்து தான் ஸ்டிச் போடணும். வளைவாக இருக்கிற எல்லா ஷேப்லையுமே நாம் ஒவ்வொரு பீடாக எடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங்கில் ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆரி பீட்ஸ் ஒர்க்கில் எப்படி பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கட் பீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.